வெல்கம் டு ஆர் சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் புல்லிஷ்னு தான் சொல்லணும். ரொம்ப கடந்த சில மாதங்களாக மார்க்கெட்டை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அடியிலேருந்து ரிக்கவர் ஆகி இந்த லாஸ்ட் 2-3 டேஸில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு லாஸ்ட் 4-5 டேஸில் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.68%. சென்செக்ஸ் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிராஃபில் நிஃப்டி வந்து 9.5ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு நல்ல டீசெண்டான ரைஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் முடியும் போது நிஃப்டி ஒரு 153 பாயிண்ட்ஸ் அப்பு, சென்செக்ஸ் வந்து 534 பாயிண்ட்ஸ் வந்து ஓவரால் அப்பு. ஸோ கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ ஒன் குட் திங் என்ன இன்னைக்கான மார்க்கெட் நடந்திருக்குன்னா, எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டு இருந்தாங்க. அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாருமே இந்தியாவில் மணி போடாமல் வித்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து மாறி இப்போ கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டினியூஸாக டிஏஎஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஓவரால் பொறுத்த வரைக்கும் 1800 ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ஓவரால் அட்வான்சிங் ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் கப்புள் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து இன்னும் டிக்ளைனிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. செக்டார்ஸ் இன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சுன்னா, ஐடி வந்து 1.4% அப்பு, ஃபார்மா 1.8% அப்பு, எஃப்எம்சிஜி 0.9% அப்பு, பேங்கிங் 0.4, ஆட்டோ ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஆன நியூட்ரலாக ஒரு 0.2 ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் -0.8 டவுனு. ரியல் எஸ்டேட் ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் தேஞ்சிட்டு தான் இருக்குது, 0.5 டவுனு. எனர்ஜி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.1% அப். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, எக்ஸாக்டாக சில ஸ்டாக்ஸ் எல்லாம் டிப்பில் பெர்ஃபெக்டாக பார்த்து பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து அது கொஞ்சம் க்ரீனாக இருக்கும். நான் என்னோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணேன். மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தோன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் க்ரீன் சிக்னல் கொடுத்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் ஐபிபி அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரேட் அட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் வச்சுருந்தாங்க. அது 5.4% ஃபார் ஃபெப்ரவரின்னு சொல்லிட்டு லைக் 4.9% டார்கெட் இருந்துச்சு. அந்த டார்கெட்டை தாண்டி இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் க்ரோத் வந்து 5.8% ஃபெப்ரவரி ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து Q4 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிக்னலாக இருக்குது. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன இம்பேக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்குது. சைக்ளிக்கல் மார்க்கெட் வந்து இந்தியா மார்க்கெட்டோட க்ரோத் மேலே நிறைய பாசிட்டிவான வியூஸ் வந்து பீப்புளுக்கு கிரியேட் ஆகும். செகண்டாக குளோபல் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டேரிஃப் வந்து இப்போது சர்டன் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு 90 டேஸ்க்கு வந்து பாஸ் விடலாம், விடுமுறை விடலாங்கிற மாதிரி. ஏஷியாவிலேருந்து வர சில குட்ஸுக்கும் சில காம்பனன்ட்ஸ்க்கும், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்க்கும் இது வந்து ஓவரால் ஏஷியாவில் உள்ள எக்ஸ்போர்ட் பண்ணுற பீப்புளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ். இந்தியா பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்ட் ஆஃப் திங்ஸ் தான். பட் ஐ திங்க் இவென்ச்சுவலி இப்போ இந்த எல்லா டேரிஃப்ஸ் இது எல்லாத்துமே செட்டில் ஆகிட்டு ஆயிடுச்சுன்னா இது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கூட. டிசிஎஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மியூட்டட் ரெவன்யூ க்ரோத் தான் இருக்குங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 1.5 to 2% வரைக்கும் தான் அந்த க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவும் பெருசாக போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். எபிட்டா மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 24.5 to 25% இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ப்ராடான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்க தேவையில்லை. ஐடி என்டையராகவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜோனில் இருக்குது. பட் இவென்ச்சுவலி வந்து ப்ராஜெக்ட் பைப்லைன்ஸ்லாம் டிசிஎஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சீக்கிரம் கேட்சப் பண்ணிப்பாங்க. காஸ்டிங்கும் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் விழுந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ரேட் கட் பாசிபிள் இன் ஜூன் மீட்டிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இது இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ஃபார் ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸ் லைக் பேங்கிங்கு, ஹவுசிங், ஃபினான்ஸு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான செக்டர்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓபிஇசி ஸோ பேசிக்காக வந்து ஓவரால் குளோபலாக உள்ள பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணுற குரூப்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து என்ன ஒன்று டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, கரண்ட் ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து இப்போதைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ சர்ஜை பேஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதோ நிறைய வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு புஷ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் எடுக்கல. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட்டில் ஆயிலுக்கான ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கூடிய விரைவில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இது ஓவராலாகவே மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் உள்ள டாப் மூவர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சன்ஃபார்மா 3.2% அப்பு. யூஎஸ் எஃப்டிஏல ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு ஒரு நியூ ட்ரக்குக்கு. இது இந்த சன்ஃபார்மாவோட சென்டிமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. கரண்ட்டாக இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்குது ப்ரைஸிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம்.
இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டாரில் இன்னைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா அவங்க யூரோப்பில் சில டீல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்ஃபோசிஸ்க்கு கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. 2.7% அப்பு. இன்ஃபோசிஸ் கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஹெச்யூஎல் எஃப்எம்சிஜி செக்டார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர்லி ப்ரைஸ்டு. பட் இப்போ ரூரல் டிமாண்டு, அப்புறம் ஆயில், இந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஓவரால் மார்ஜின் அவுட்லுக் பெட்டராக இருக்குது. Q1 ஃபினான்ஷியல் இயர் 27. ஸோ இம்ப்ரூவ் பண்ணிடுவோங்கிற மாதிரியான ஹோப்ஸும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னைக்கான மார்க்கெட்டில் 2.1% அப்பு. டாக்டர் ரெட்டி இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1.9% அப்பு. டாக்டர் ரெட்டிஸ் லேபு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பயோசிமிலர்ஸ் இந்த மாதிரி நிறையா பைப்லைன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸிங்கில் இருக்குது. இப்போ கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா டாக்டர் ரெட்டி கூடிய விரைவில் ஃபினான்ஷியல் இயர் 2027 ஒரு நல்ல மார்ஜின் ரீச் ஆயிரும். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு JSW ஸ்டீல். ஸோ இதுக்கு ப்ரிடாமினன்ட்டான ரீசன் பார்க்குறது என்னன்னா, சைனா ஸ்டீல்ல இருந்து வர்ற ஓவர் சப்ளை. ஸோ சைனால இருந்து நிறைய ஸ்டீல் வந்து இப்போ ஓவர் சப்ளை ஆகுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ப்ரைஸிங் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த காம்படிஷனால JSW ஸ்டீல் வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் இறங்கியிருக்கு. JSW மட்டும் இல்லை, டாடா ஸ்டீலுமே ரெண்டுமே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2% கிட்ட ஓவரால் ட்ராப்பு. ஸோ டாடா ஸ்டீல் ஸ்பெசிஃபிக்காக பொறுத்த வரைக்கும் யூரோப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா கோல் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ யூஎஸோட இப்போ கரண்ட்டாக இருக்கிற அன்சர்டனிட்டிஸு, கோல் ப்ரைஸ் இன்க்ரீசிங், இதெல்லாம் சேர்த்து யூஎஸோட ஆப்ரேஷன் யூரோப்போட ஆப்ரேஷன் ப்ரெஷரில் இருக்கிறதுனால டாடா ஸ்டீல் வந்து 1.9% ட்ராப் ஆயிருக்கு. JSW ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினன்ட் ரீசன் சைனாவோட ஓவர் சப்ளை, வேற டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் யூரோப் ஆப்ரேஷன்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இப்போ ஹைலி ஓவர் ப்ரைஸ் ஸ்டாக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுறது பெட்ரு. ஸோ டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து இன்னைக்கு ரேட் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ஸ்டாண்ட் இருந்திருக்கும். பட் அவங்க வந்து இப்போ ஜூன் ஜூலைங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ஸ்டாண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ரியல் எஸ்டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே எடுத்துகிட்டு வரல. அதனால ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு 1.5% டவுன் ஆயிருக்கு. ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் ஓவரால் ப்ரெஷரில் இருக்குது. இது ரிலேட்டடாக ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். விஷ்லிஸ்ட்லேயே என்ன கேட்டால் வைக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் ஒரு 1650 to 1700 தாராளமாக போயிடும். அக்யூமுலேட் பண்ண வேண்டிய ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா 1400. இந்த ஜோனில் இருக்குது அப்படின்னா 1400, 1480 இந்த ஜோனில் இருக்குன்னா தாராளமாக அக்யூமுலேட் பண்ணுங்க. 1520 இந்த மாதிரி போகும்போது அது எங்கேயோ பிரேக் அவுட் ஆகி இட் வில் டெஃபினெட்லி ரீச் லைக் 1650. இப்போ ஷார்ட் டேர்ம்லேயே 1500 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. 2 ரீசனால ருப்பி வேல்யூ வந்து வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாலரில் ஏர்ன் பண்ணுற கம்பெனிஸ் இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 வந்து ப்ராமிசிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல பேக்டப் பை நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. நியூ டீல்ஸ் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். பட் ஒரு டிப்பில் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு கன்சியூம் பண்ணிட வேண்டாம். 1500, 1400 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தால் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி இதை வச்சுருக்கேன் அப்படின்னா அக்யூமுலேட் பண்ணுற ஃபேஸ் வந்து 1600ங்கிறது ஒரு அக்யூமுலேட் பண்ணுற ஃபேஸ். புதுசாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா 1500, 1400 கீழே வந்து நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஓவரால் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 18% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிக்கு யூஎஸ்ல சில புது ப்ராஜெக்ட்ஸும் புது ஃப்ரான்ச்சைஸும் தேர் பிளானிங். ஸோ எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸ் நல்லாவே பெட்டராகவே இருக்குது. HDFC பொறுத்த வரைக்கும் ஓவரால் மார்க்கெட் வந்து ரொம்பவே நல்லா பாசிட்டிவாக கோ ஆக வாய்ப்பு இருக்குது. கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து 700 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 5 இயரோட பிபி ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நமக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் மிட் டேர்மில் ஒரு நல்ல ஷார்ப் மூவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் ஈஸியாகவே 1100, 1200 போயிடும். ஸோ அதனால் கன்சிடர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் இப்போவே கன்சிடர் பண்ணுங்கள். சிப்லா பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் ஒரு நல்ல இப்போதைக்கு யூஎஸ்ல சில அப்ரூவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்மா ஸ்டாக்கில் சிப்லா நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 1200 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது 200 கீழே இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். 200 to 300 ரேஞ்சில் நீங்கள் ஆல்ரெடி இது வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இதை அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட வேல்யூ என்னை பொறுத்த வரைக்கும் 1200 கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்டாக் இது. ஸோ அவாய்ட் பண்ண வேண்டிய லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம். ஸோ பேடிஎம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த பக்கமே தலை வச்சு படுக்க வேண்டாம். ஸோ ஆர்பிஐ வந்து ஸ்டில் வந்து அதை எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க.
அதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ் பர்ன் அவுட் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம். ஒரு 2 ப்ராஃபிட்டபிள் குவார்ட்டராச்சும் பேடிஎம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வேண்டாம். அண்ட் செகண்ட் வந்து அதானி என்டர்பிரைசஸ். அதானி என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸில் வந்து நிறைய கிளாரிட்டி இல்லை. ஷிப்மெண்ட் இது ரிலேட்டடாகவே ஹை ரிஸ்க் இருக்குது. இப்போதைக்கு நியர் டேர்முக்கு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் வாட்ச் பண்ணுறது மட்டுமே நல்லது. இப்போதைக்கு அந்த ஸ்டாக் பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம். ஸ்டாக் வந்து சீப்பராக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. 52 வீக் ஹைலேருந்து விழுந்துருச்சு. இப்போ நம்ம இதை வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம். அவங்களுக்கு பிஸ்னஸ் மாடலாகவே ஆசச் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. குறிப்பாக பிளிங்கிட்லாம் வந்து ஸ்டில் கண்டினியூஸாக லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேக் ஈவன் எப்போ பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தே கன்சிடர் பண்ணலாம். ஸோ கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ஒரு 0.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயில் வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ஓவரால் கொஞ்சம் டவுன் ஆகியே ட்ரேட் ஆகிருக்கு. டாலர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸ்கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் கோல்டு இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸிங்கில் இருக்குது. நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஓவரால் அவுட்லுக் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஃபேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டாகவும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா இந்த 2 ஸ்டாக்குமே நாளைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா மேலே பெட் பண்ணலாம். ஸோ ஓவரால் இதுதான் மார்க்கெட் ட்ரெண்டு. இந்த ஹோல் வீக் லாஸ்ட்டு ஒரு 8 வீக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிரகாசமான பாசிட்டிவ் இருக்குது வீக் டே பொறுத்த வரைக்கும், எக்ஸப்ட் வந்து மெட்டல் அண்ட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் தவிர. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.